Hello friends, welcome back. In the video AZ-204 developing solution for Microsoft Azure key vault related video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Azure போர்ட்டலில் ஒரு key vault எப்படி கிரியேட் பண்ணுறது. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அங்கே சீக்ரெட்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் .NET Core SDK யூஸ் பண்ணி நம்ம வெப் API மூலிமா எப்படி அந்த சீக்ரெட்டை ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ ஃபைனலாக நம்ம டெமோவில் மேனேஜ் ஐடென்டிட்டி சிஸ்டம் ஐடென்டிட்டி இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு க்ரெடென்ஷியல்ஸே இல்லாமல் கீ வால்ட்டில் இருக்க சீக்ரெட் அப்ளிகேஷனால் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியுது, இது எல்லாமே தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்போது Azure போர்ட்டலில் லாகின் பண்ணியாச்சு. இந்த இடத்துல சர்ச்சில் வந்து நீங்கள் கீ வால்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கீ வால்ட்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி கீ வால்ட் க்ரியேட்டே பண்ணது இல்லைனா இப்படி தான் காமிக்கும். ஸோ க்ரியேட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணணும். ஸோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த கீ வால்ட்டுக்குரியது. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன், எனக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது, நான் சூஸ் பண்ணிவிட்டேன். ரிசோர்ஸ் குரூப் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ் குரூப்பும் சூஸ் பண்ணலாம், இல்லைன்னா புதுசாகவும் ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து கீ வால்ட் நேம். கீ வால்ட் நேமும் யூனிக்காக இருக்கணும். இதுக்கு வந்து டேஷ் இருக்கலாம், மற்றபடி அண்டர்ஸ்கோரோ இல்லை வேறு எதுவும் இருக்கக்கூடாது. நீங்கள் தப்பாக டைப் பண்ணிங்கன்னா அதுவே காட்டும். ஸோ நான் ஒரு கீ வால்ட் நேம் டைப் பண்ணியிருக்கேன், அது யூனிக்காக இருக்கனால செக் மார்க் வந்துடுச்சு. ரீஜன் வந்து எனக்கு க்ளோசஸ்ட்டு US ஈஸ்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரைஸிங் டியர் 2 இருக்கும். ஸ்டாண்டர்ட் இஸ் ஓகே, ஏன்னா ப்ரீமியம் ரொம்ப காஸ்ட்லி. ஸோ சூஸ் பண்ணியாச்சு. சாஃப்ட் டெலிட் பாருங்கள், ஆல்ரெடி பை டிஃபால்ட் எனேபிள்டாக இருக்குது. டேஸ் டு ரீடைன் 90 டேஸ்ன்னு இருக்கு இல்லையா, இப்போது பாருங்கள் மினிமமே 7 to 90 தான். நம்ம இதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக 7 போட்டுக்கலாம். பர்ச் ப்ரொடெக்ஷன் பை டிஃபால்ட் டிசேபிளாக இருக்குது. லெட் இட் பி லைக் தட். நம்ம லேட்டராக அடுத்தடுத்த வீடியோவில் அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆக்சஸ் கான்ஃபிகரேஷன். இங்கே 2 கான்செப்ட் இருக்குது, ரோல் பேஸ்டு அப்புறம் வால்ட் பேஸ்டு. நம்ம வால்ட் பேஸ்டு பாலிசி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ரோல் பேஸ்ட்னால் AR பேக்குன்னு சொல்லுவாங்க. இப்போது அடுத்து என்ன கேட்குது அப்படின்னா ரிசோர்ஸ் ஆக்சஸ். இது இந்த 3 ஆக்சஸ் பண்ணணுமான்னு கேட்குது. அதே மாதிரி நம்ம அதாவது வால்ட் ஆக்சஸ் பாலிசிங்கிறதுனால நான் தான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படி இல்லையா, அதனால் என்னோடய பேர் கீழே டிஃபால்ட்டாகவே யூசர்ஸில் இருக்கும், எனக்கு டிஃபால்ட்டாகவே ஆக்சஸ் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க இதை. அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங், இது வந்து பப்ளிக்காக ஆக்சஸ் பண்ண முடியணுமா அப்படின்னு கேட்குது. நம்ம எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். மற்றபடி இந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் எல்லாமே கம்பெனியில் செட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. அடுத்து டேக். இந்த டேக் வந்து பில்லிங் இன்ஃபர்மேஷனுக்காக. உங்களுக்கு புரியுற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி வீடியோவில் நான் காமிக்கிறேன் பில்லிங் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னு. ஸோ நான் இங்கே ஒரு அர்த்தமுள்ள ஒரு டேக் கொடுத்துருக்கேன். இது வந்து இந்த டெமோக்காக க்ரியேட் பண்ண டேக் மாதிரி. ஸோ ஃபைனலாக ரிவ்யூ க்ரியேட் கொடுத்துட்டு எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு பாஸ் வேலிடேஷன் சொன்னிங்கன்னா க்ரியேட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்தில் டிப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிடும். ஆல்ரைட், டிப்ளாய்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ கோ டு ரிசோர்ஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த கீ வால்ட் இன்ஃபர்மேஷனில் வந்துடும். டிஃபால்ட்டாகவே நீங்கள் எந்த ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணாலும் அதோட ஓவர் வியூ பிளேட்டில் தான் போய் நிற்கும். ஓகேவா? அப்படி இல்லைனா நீங்கள் அந்த கீ வால்ட்டுக்குள்ளே போய் உங்களுக்கு நிறைய கீ வால்ட் இருக்குன்னா அந்த கீ வால்ட்டை சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது ஓவர் வியூ. அதேமாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் கீழே 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கீஸ், சீக்ரெட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ். இந்த ஓவர் வியூவில் தான் ரிசோர்ஸ் குரூப்போட இன்ஃபர்மேஷன், சப்ஸ்கிரிப்ஷன், அப்புறம் அதோட வால்ட் URL, இந்த நான் ஹைலைட் பண்ணுறேன் இல்லையா, இதுதான் வால்ட் URL, நம்ம வால்ட்டோட ஸ்டார்டிங் ஆஃப் தி URL. அப்புறம் இந்த ப்ரைஸிங் டியர், இந்த டேரக்டரி, இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் அதுதான் ஓவர் வியூன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே காட்டும். கவனித்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டெலிட் எனேபிளாக இருக்குது, பர்ச் ப்ரொடெக்ஷன் டிசேபிளாக இருக்குது. ரைட், நம்ம இப்போ சீக்ரெட்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு சீக்ரெட்டை கிரியேட் பண்ணுவோம். ஸோ மேனுவல், அதுக்கப்புறம் ஒரு சீக்ரெட்டோட நேம் கொடுங்க. நம்ம இப்போ வந்து டெமோ பார்க்குறோங்கிறனால ஒரு நேம் கொடுத்து அதுக்குரிய சீக்ரெட் வேல்யூ கொடுக்கலாம். சரிங்களா? பேசிக்கலாக சீக்ரெட்டில் யூசர் நேம் அதாவது அப்ளிகேஷனோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிட்டா ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சீக்ரெட்டோட நேம் வந்து சீக்ரெட் கலர். சீக்ரெட்டோட வேல்யூ வந்து நான் சம் வேல்யூ கொடுத்துருக்கேன், லைட்டிங் ஆரஞ்சுன்னு நினைக்கிறேன். வாட் எவர் இட் இஸ், ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். கண்டென்ட் டைப் ஆப்ஷனல். அதே மாதிரி இந்த சீக்ரெட் எப்போ ஆக்டிவேட் ஆகணும், எப்போ டீஆக்டிவேட் ஆகணுங்கிறதும் இங்கே செட் பண்ண முடியும். ஆக்டிவேஷன் டேட், எக்ஸ்பைரேஷன் டேட். பட் நம்ம டெமோக்கு அதெல்லாம் தேவையில்லை. பை டிஃபால்ட் இட் இஸ் எனேபிள்ட். அதுக்கப்புறம் க்ரியேட். ஆல்ரைட், க்ரியேட் ஆகிடுச்சு. இதை நம்ம சேவ் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு வெர்ஷன் ஐடி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வெர்ஷன் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் சேவ் பண்ணப்போ யூனிக்காக இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இதோட ஐடென்டிஃபையர் இருக்குல்ல, இதோட ஹோல் URL தான் நம்ம குறிப்பிட்ட சீக்ரெட் அந்த டைமில் சேவ் பண்ணக்கூடிய வேல்யூ. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ இங்கே ஷோன்னு கொடுத்திங்கன்னா நான் ஆரஞ்சுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பர் இருக்குல்ல, சீக்ரெட் கலர் / சம்திங் இருக்கு இல்லையா, அந்த இது வந்து வெர்ஷன் நம்பர். அதுக்குரிய வெர்ஷனுக்கு சீக்ரெட் வேல்யூ ஆரஞ்சு தான், அது மாற போகிறதில்ல. இப்போ நம்ம ஒரு எக்ஸிஸ்டிங் வெப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியிருக்கோம், வெப் API. ஓகேவா? இதுக்குரிய கோட் எல்லாமே GitHubல இருக்குது, கவலைப்படாதீங்க.
இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா கீ வால்ட் கண்ட்ரோலர்னு ஒரு கண்ட்ரோலர் இருக்குது. இங்கே கப்புள் ஆஃப் மெத்தட்ஸ் நான் எழுதியிருக்கேன். நீங்கள் இந்த மெத்தட்ஸ்க்கு எப்படி கோடு என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கீ வால்ட் யூஆர்எல் வேணும். இந்த கீ வால்ட் பேஸ் யூஆர்எல் இருக்கு இல்லையா, இது நீங்கள் இந்த கான்ஃபிகரேஷனில் போனீங்கன்னா கீ வால்ட்டுங்கிற செக்ஷன்ஸ் கீழே பேஸ் யூஆர்எல் இருக்குது பாருங்கள், இந்த ஹைலைட் பண்ணுறேன்ல. ஸோ பேசிக்கலி கீ வால்ட் கோலன் பேஸ் யூஆர்எல் அப்படி தான் நம்ம அந்த இடத்துல அக்சஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி அக்சஸ் பண்ணப்போ அந்த யூஆர்எல் அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சீக்ரெட்டு கீழே மை சீக்ரெட் கீ அப்படின்னு ஒரு கீ வச்சுருக்கேன். இந்த ரெண்டையும் தான் இந்த 2 வேரியபிளில் நான் ரீட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறேன். இது நம்ம கான்ஃபிகரேஷன்லேருந்து வருது. ஆல்ரைட், இப்போ நம்ம இந்த சீக்ரெட் கிளைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குது. அது எங்கேருந்து வருது? மேலே நேம் ஸ்பேஸ்க்குள்ளே போனீங்கன்னா azure.security.keyvault.secret. ஓகே, இது எங்கேருந்து வருது? இந்த ரெண்டும் azure ஐடென்டிட்டி அண்ட் இந்த ரெண்டும் எங்கேருந்து வருதுன்னா பேக்கேஜ்குள்ளே போனீங்கன்னா, அதாவது பேக்கேஜ்குள்ளே போனீங்கன்னா இந்த பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இது எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் கோடு எடுக்கப்போ எல்லா கோடும் இருக்கும். பட் உங்களுக்கு எதுலேருந்து எங்கேருந்து வருதுன்னு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆல்ரைட், ஸோ நம்ம இப்போ இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி இந்த சீக்ரெட் கிளைண்ட் அப்படிங்கிற கிளாஸுக்கு நம்ம யூஆர்எல்லையும் டிஃபால்ட் அஷ்யூர் க்ரெடென்ஷியல்ஸையும் கொடுக்குறோம். டிஃபால்ட் அஷ்யூர் க்ரெடென்ஷியல்ஸ்னால் இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணப்போ என்ன க்ரெடென்ஷியல்ஸ் இருக்கோ அது. நான் கொஞ்ச நேரத்தில் அது என்னென்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு மெத்தட்லையும் பார்த்தீங்கன்னா மேனேஜ்டு ஐடென்டிட்டி க்ரெடென்ஷியல்ஸ் இருக்கா. ஸோ இந்த ரெண்டுமே 2 கான்செப்டும் நீங்கள் டிஃபால்ட் க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணலாம், அதில் மேனேஜ் ஐடென்டிட்டி க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணலாம். ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது நம்ம டெமோ இன்னும் ஃபர்தராக போகிறப்போ உங்களுக்கே புரியும். ஆல்ரைட், ஸோ இந்த 2 கான்செப்ட்லையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சீக்ரெட் கிளைண்ட்டோட இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணி கெட் சீக்ரெட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி சீக்ரெட் நேம் கொடுக்குறோம். அதாவது கீ கொடுக்குறோம். கீ வந்து மை சீக்ரெட் இல்லையா, அதோட வேல்யூவை நம்ம ஃபெச் பண்ண போகிறோம். ஆல்ரைட், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை ரன் பண்ணுவோம். இதை ரன் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட், ஐ திங்க் இந்த எண்ட் பாயிண்ட் கீழே போய், ஸோ செகண்ட் எண்ட் பாயிண்ட் இல்லையா, செகண்ட் எண்ட் பாயிண்ட் இருக்குது. ஓகே, தெர் ஆர் மோர் எண்ட் பாயிண்ட்ஸ். ஆல்ரைட், இப்போ நம்ம 4th எண்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ட்ரை இட் அவுட் அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட்னு கொடுத்தீங்கன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட் டைம் வந்து இட் டேக்ஸ் ஃபியூ செகண்ட்ஸ், பட் இது வந்து இமீடியட்டாக ஆன்சர் வந்துடும். இங்கே பாருங்கள், எனக்கு ஆரேஞ்ச் அப்படின்னு வந்துடுச்சு. பட் ஆக்சுவலி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை இந்த டெமோ பார்த்துட்ருக்கப்போயும் சரி அப்புறமும் சரி நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் எனக்கு வந்த மாதிரி வராது. அது ஏன்னு சொல்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். ஆல்ரைட், இப்போது எனக்கு இங்கே ஒர்க் ஆச்சு இல்லையா, இதே அப்ளிகேஷனை நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா கட்டாயமாக ஒர்க் ஆகாது. 2 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு, இந்த கீவால்ட் என்கிட்ட இருக்காது. லெட்ஸே கீவால்ட்டு யூஆர்எல் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல போய் விஷுவல் ஸ்டுடியோவில் நீங்கள் எங்கே லாகின் பண்ணியிருப்பீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணியிருப்பீங்க. இந்த learnsmartcoding@gmail.com வச்சு தான் நான் போர்ட்டலில் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இந்த போர்ட்டலில் ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு யூஸர் அதை ரெகக்னைஸ் பண்ணுது. அது எங்கே போய் பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஆக்சஸ் கண்ட்ரோல் IAM சொல்லுவாங்க. அங்கே போய் செக் ஆக்சஸ் வியூ மை நேம், அதை வியூ மை ஆக்சஸ்ன்னு கொடுத்திங்கன்னா உங்களோட ஆக்சஸ் என்னென்னு காமிக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சஸ் பாலிசிக்குள்ளே போனீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல, க்ரியேட் பண்ணப்பயே நான் க்ரியேட் பண்ணனால என்னோடய யூஸருக்கு டிஃபால்ட்டாகவே ஆக்சஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. அது இந்த இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணியிருக்கனால தான் இவ்வளோ ஆக்சஸ் இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி உள்ள என்ன ஆக்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் தான் இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர், நான் தான் ஓனருங்கிறனால எனக்கு இவ்வளோ ஆக்சஸ் இருக்குது. ஓகேவா, நான் ஒரு யூஸர், எனக்கு இவ்வளோ ஆக்சஸ் இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி சீக்ரெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் இருக்குது. அதனால அந்த இமெயில் ஐடியை வச்சு விஷுவல் ஸ்டுடியோவில் லாகின் பண்ணியிருக்கனால இந்த டிஃபால்ட் க்ரெடென்ஷியல்ஸில் என்ன ஆகும்னா நான் தான் அப்படின்னு அது கண்டுபிடிக்குது. கண்டுபிடிச்சனால தான் என்னால் இங்கேருந்து ஒர்க் பண்ண வைக்க முடியுது. இப்போது குயிக்காக இன்னொரு டெமோக்காக இந்த அப்ளிகேஷனை ஒரு இடத்துல, அதாவது அஷ்யூரில் ஹோஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் என்னோடய ஹோம் பேஜ், அதாவது நான் வந்து ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு அஷ்யூர் வெப் ஆப்பை. ஓகேவா, இப்படி ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நம்ம டிப்ளாய் பண்ண போகிறோம். டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், அந்த அப்ளிகேஷனை இந்த இடத்துல டிப்ளாய் பண்ணியிருக்கேன். ஆல்ரைட், இங்கே பாருங்கள், இதுதான் URL. இந்த இடத்துல அந்த அப்ளிகேஷனை நான் டிப்ளாய் பண்ணியிருக்கேன், பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ பப்ளிஷ் பண்ணனால இப்போது அதே கோடு தான், எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. இப்போ நான் இதை கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகுமா? ஏன்னா இப்போது ஒர்க் ஆகலை, எரர் அடிக்குது. ஏன்னா இப்போ அஷ்யூரை பொறுத்தளவுக்கு ஒரு வெப் சைட்லேருந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆக்சஸ் கொடுக்கல, அதனால் டினை ஆயிடுச்சு. இதுதான் வித்தியாசம்.
சரிங்களா. நம்ம லோக்கல்லேருந்து ரன் பண்ணப்போ நம்ம தான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு, அதனால ஒர்க் ஆச்சு. ஆனால் இது அஷ்யூரில் டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் அஷ்யூருங்கிறது ஒரு வெப் ஆப் இல்லையா, அந்த வெப் ஆப் யாருன்னே தெரியாது. திடீர்னு ஒரு வெப் ஆப்லேருந்து கீக்கு ஆக்சஸ் வேணும் அப்படின்னா கொடுக்காது, ஏன்னா நம்ம ஆக்சஸ் கொடுக்கவே இல்லை. அதனால தான் அது ஒர்க் ஆகலை. ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்போது இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, ஒரு அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் க்ரெடென்ஷியல்ஸே இல்லாமல் எப்படி இது ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வெப்சைட் நம்ம எங்கே டிப்ளாய் பண்ணியிருப்போம் அந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிடுங்க. போனதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸுக்கு கீழே ஐடென்டிட்டி அப்படின்னு இருக்கும். இங்கே பாருங்கள், சிஸ்டம் ஐடென்டிட்டி, யூசர் ஐடென்டிட்டி, அதாவது யூசர் அசைன்ட் ஐடென்டிட்டின்னு இருக்குது. சிஸ்டம் ஐடென்டிட்டிங்கிறது என்ன நீங்கள் தெளிவாக போட்டிருப்பாங்க. நான் சுருக்கமாக சொல்கிறேன். பேசிக்லி சிஸ்டம் ஐடென்டிட்டிங்கிறது நம்ம இங்கே ஸ்டேட்டஸில் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா இந்த அஷ்யூர் வெப் ஆப்புக்கு ஒரு ஐடென்டிட்டி பிஹைண்ட் த சீன் க்ரியேட் ஆகும். அது வந்து அஷ்யூர் மேனேஜ் பண்ணும். ஓகேவா. அஷ்யூர் மேனேஜ் பண்ணப்போ இந்த ரிசோர்ஸ் எப்போ காணாமல் போகுதோ, எப்போ டெலிட் ஆகுதோ அந்த மேனேஜ் ஐடென்டிட்டியும் போயிடும். ஸோ சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ பிஹைண்ட் த சீன் ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் ஆகும். நம்மளுக்கு இங்கே பிரின்சிபல் ஐடின்னு ஒன்று காமிக்கும். ஓகேவா. ஸோ இங்கே காமிச்சிச்சு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஜெக்ட் ஐடி இதுக்குரியது, அதாவது இந்த பர்டிகுலர் வெப் ஆப்புக்குரிய ஒரு யூனிக் ஐடென்டிட்டி. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அஷ்யூர் கீ வால்ட்டில் போய் ஆக்சஸ் பாலிசியில் க்ரியேட்டுன்னு கொடுங்க. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். நம்ம இந்த பெர்மிஷன் என்ன அப்படின்னா, சீக்ரெட். இங்கே நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே சீக்ரெட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. எனக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து வெறும் கெட்டும் லிஸ்ட்டும், அதாவது கெட் ஆக்சஸும் ஃபுல்லாக லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஆக்சஸ் இருந்தால் போதும். அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு பிரின்சிபல் வாங்க. பிரின்சிபலில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஐடி க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். ஓகேவா. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டுக்குள்ளே போய் அடுத்தது ஆப்ஷனல், கடைசியாக ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு மேனேஜ் ஐடென்டிட்டி ஒரு ரிசோர்ஸை க்ரியேட் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆச்சு. அதுக்கு கெட் ஆக்சஸ் மட்டும் கொடுக்குறோம். கொடுத்துட்டோன்னா இப்போது இந்த இடத்துலேருந்து கீ வால்ட்டுக்கு ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிச்சுன்னா ஆக்சஸ் பாலிசியில் நம்ம ஆக்சஸ் கொடுத்துருக்கனால இந்த கீ வால்ட் இதை ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணிடுச்சு. அதனால தான் ஆரஞ்சுன்னு டிப்ளாய் பண்ண இடத்துலேருந்தும் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடுச்சு. ஓகேவா. ஸோ இதுதான் ரீசன் எதனால் லோக்கல்லேருந்து ஒர்க் ஆச்சு, எதனால் அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ண இடத்துலேருந்து ஒர்க் ஆச்சுன்னு. ஸோ பொதுவாக கம்பெனியில் இந்த மாதிரி டிப்ளாய் பண்ண இடத்துலேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் க்ரெடென்ஷியல்ஸே இல்லாமல் ஒர்க் பண்ண வைக்க முடியும். நம்ம எங்கேயா க்ரெடென்ஷியல்ஸ் பார்த்தோம், யூசர் நேம் பாஸ்வேர்ட் பார்க்கல இல்லையா, நம்ம கோடு ஒன்று தான், நம்ம கோடில் ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷனுக்கு ஆக்சஸ் கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, அதே சீக்ரெட்டுக்கு இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகே. அதே சீக்ரெட்டுக்கு இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்கனால லேட்டஸ்ட்டு சீக்ரெட் வேல்யூ தான் வரும். இந்த மாதிரி வெர்ஷன் இல்லாமல் டேரெக்டாக சீக்ரெட் நேமை மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ பின்னாடி இருக்கிறதுலாம் வராது, ஆட்டோமேட்டிக்காக சீக்ரெட் வேல்யூ மட்டும் தான் வரும். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.